மிதுனம் ராசி. பேர் கேட்டவுடனே பலருக்கும் ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். இவர்கள் ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலிகள், ஆனா ஒரே மனசுல நிலைத்து இருக்க மாட்டாங்கன்னு. அது உண்மையா இல்ல வேற என்ன ரகசியம் இருக்கு? இன்றைக்கு அதை நாம நிதானமா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். மிதுனம் ராசி மக்கள் சாதாரணமானவர்கள் இல்ல, இவர்கள் காற்றுத்தன்மை உடையவர்கள். அதனால என்னாகுது தெரியுமா? மனசு எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்தில் நிலைத்து இருக்காது. இவர்களோட சிந்தனை வேகம் ரொம்ப அதிகம். ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இன்னொரு விஷயத்தை யோசிப்பாங்க. அதனாலதான் இவர்கள் ரொம்ப புத்திசாலிகள் போல தோன்றுவாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஒரே விஷயத்தில் முழு கவனம் வைக்க முடியாத நிலை வரும். ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க, ஆனா அதை முடிக்காம வேற விஷயத்துக்கு போய் விடுவாங்க. இவர்களோட குணம் என்னன்னா, பேசுவது ரொம்ப பிடிக்கும். நண்பர்கள், சுற்றம் பெரியதாக இருக்கும். எங்க போனாலும் இவர்கள் கவனம் ஈர்ப்பாங்க. இவர்கள் பேசுற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனாலதான் பல பேருக்கு இவர்கள் பிடிக்கும். ஆனா சில நேரங்களில் அதிகமாக பேசுவது பிரச்சனையாகும். ரகசியம் கூட வெளியில் போயிடும். மிதுனம் ராசி மக்கள் இரட்டை மனநிலை கொண்டவர்கள் போல தோன்றுவாங்க. ஒரு நேரத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க, அடுத்த நேரத்தில் அதையே மாற்றிக்குவாங்க. இதனால சுற்றியுள்ளவர்கள் குழப்பமாக ஆகிடுவாங்க. இவர்களோட உண்மை மனசு என்னன்னு புரிஞ்சுக்க முடியாம போயிடும். ஆனா உண்மையில பார்த்தா இவர்கள் கெட்ட மனசு கொண்டவர்கள் இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிறவர்கள். இவர்களோட பெரிய பலம் என்னன்னா, எந்த சூழ்நிலையையும் உடனே புரிஞ்சுக்கிற திறன், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எப்போதும் இருக்கும். அதனாலதான் இவர்கள் எந்த துறையில இருந்தாலும் சீக்கிரம் வளர வாய்ப்பிருக்கும். ஆனா இதே நேரத்தில் ஒரு குறையும் இருக்கு. சின்ன விஷயத்துக்கும் சலிப்பு வந்துவிடும். ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. அதனால வேலை கூட அடிக்கடி மாற வாய்ப்பு இருக்கும். இவர்களோட மனநிலை மாற்றம் ரொம்ப வேகமாயிருக்கும். ஒரு நிமிஷம் சந்தோஷமாயிருப்பாங்க, அடுத்த நிமிஷம் அமைதியா போயிடுவாங்க. இதனால் அவர்களுக்கே அவர்களை புரிஞ்சுக்க முடியாத நிலை வரும். இப்போ காதல் வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். மிதுனம் ராசி மக்கள் காதலில் ரொம்ப சுவாரஸ்யம் தேடுவாங்க. அவர்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், சிரிக்கணும், அதுதான் முக்கியம். அவர்களோட துணை அவர்களை புரிஞ்சுக்கணும், அவர்களோட மாற்றத்தை ஏற்றுக்கணும். இல்லனா உறவில் பிரச்சனை வரும். ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. அதனால உறவிலும் புதுமை தேவைப்படும். ஆனா ஒரு விஷயம், இவர்கள் மனசு நல்லது. அன்பு கொடுத்தா உண்மையா கொடுப்பாங்க. ஆனா அது நீண்ட காலம் நிலைக்கணும்னா அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இவர்களோட குடும்ப வாழ்க்கை பொதுவாக சரியாக இருக்கும். ஆனா அவர்களோட பேசும் பழக்கம் சில நேரங்களில் பிரச்சனை உருவாக்கும். அதனால யாரிடமும் என்ன பேசுறது என்று கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் மிதுனம் ராசி மக்கள் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனா சேமிக்கிறது சற்று சிரமம். ஏன்னா அவர்கள் மனசு மாறிக்கொண்டே இருக்கும். அதனால திட்டமிடாமல் செலவு பண்ணிடுவாங்க. ஒரு நேரத்தில் சேமிக்கணும்னு நினைப்பாங்க, அடுத்த நேரத்தில் அதை மறந்துடுவாங்க. அதனால பணம் கையில் நிலைக்காது. இதுக்கு ஒரு எளிய வழி என்னன்னா, ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணணும். எழுதிக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. இவர்களோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, தொடர்பு திறன், பேசுற திறன். அதுவே அவர்களை உயரத்திற்கு கொண்டு போகும். ஆனா அதே நேரத்தில் கவனம் சிதறுவது குறைக்கணும். ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த கற்றுக்கிட்டா இவர்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்குது. மிதுனம் ராசிக்கு ஆட்சி கிரகம் புதன். அதனால அறிவு, புத்தி தொடர்பான விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதன்கிழமை விநாயகர் அல்லது விஷ்ணு கோவில் போவது நல்லது. மந்திரம் ஜெபிக்கலாம், மனசுக்கு அமைதி கிடைக்கும். பச்சை நிறம் இவர்களுக்கு நல்லது. அதை பயன்படுத்தினால் நல்ல ஆற்றல் வரும். ரத்தினம் பற்றி சொல்லணும்னா மரகதம் பயன்படுத்தலாம். ஆனா ஜாதகப்படி ஆலோசனை வாங்கிதான் அணியணும். இது எல்லாம் செய்தா
மனநிலை சீராகும், கவனம் கூடும், வாழ்க்கை நல்ல திசைக்கு போகும். இப்போ ஒரு முக்கியமான உண்மை சொல்றேன். மிதுனம் ராசி மக்கள் தோல்வியை எளிதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதில் இருந்து கற்றுக்கொள்வாங்க. அவர்கள் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கும் திறன் இருக்கும். அவர்களோட வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை, அது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை சரியாக பயன்படுத்தினா அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று சேர முடியும். அவர்களுக்கு தேவை என்னன்னா ஒரு நிலைத்தன்மை, ஒரு கவனம். அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவர்களோட திறமைக்கு எல்லையே இருக்காது. அதனால மிதுனம் ராசி மக்கள் தங்களை நம்பிக்கையோடு வைத்துக்கிட்டு முன்னே போங்க. உங்க சிந்தனை உங்க பலம், அதை வீணாக்காதீங்க. சரியான திசையில் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய உயரம் அடைய முடியும். இப்போ இன்னும் ஒரு ஆழமான விஷயத்துக்குள் போலாம். மிதுனம் ராசி மக்கள் பற்றி வெளியில் எல்லாரும் சொல்வது ஒரு பக்கம்தான். ஆனா அவர்களோட உள்ளுணர்வு வேற லெவல் என்று சொல்லலாம். இவர்களுக்கு உள்ளுக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருக்கும். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நான் என்ன செய்யணும், நான் எங்கு போறேன் என்ற கேள்விகள். இவர்களோட மனசு ஒருபோதும் அமைதியா இருக்காது என்று சொன்னோம் இல்லையா? அது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் அந்த அலைபாயும் மனசுக்குள்ள ஒரு பெரிய திறமை மறைந்திருக்கும். அந்த திறமை என்னன்னா, எந்த விஷயத்தையும் 2 கோணத்தில் பார்க்கும் திறன். அதனால்தான் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களையும் இவர்கள் எளிதாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த 2 மனநிலை சில நேரங்களில் இவர்களையே குழப்பும். ஒரு முடிவு எடுக்கும்போது உள்ளே 2 குரல் வரும், எது சரி எது தவறு என்று. அதனால சில நேரங்களில் வாய்ப்புகள் கையிலிருந்தும் தவறி போகும். மிதுனம் ராசி மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, தங்களோட மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும். எல்லா சிந்தனைகளையும் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமானதை மட்டும் தேர்வு பண்ணி அதில் கவனம் செலுத்தினா வெற்றி உறுதி. இவர்களுக்கு நண்பர்கள் ரொம்ப முக்கியம். தனியாக இருக்கவே முடியாது. எப்போதும் யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மனசு சோர்ந்து போயிடும். ஆனா அதே நேரத்தில் எல்லாரையும் நம்புவது ஆபத்து. யார் உண்மையாயிருக்காங்க, யார் வெறும் நேரம் கழிக்கிறாங்க என்று புரிஞ்சுக்கணும். இவர்களோட வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாற்றம். மாற்றம் இல்லைன்னா இவர்கள் வாழவே முடியாது. ஒரே மாதிரி வாழ்க்கை இவர்களுக்கு சலிப்பை கொடுக்கும். அதனாலதான் இவர்கள் அடிக்கடி புதிய விஷயங்களை தேடுவாங்க. புதிய இடங்கள், புதிய அனுபவங்கள், புதிய மனிதர்கள், இவையெல்லாம் இவர்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும், எல்லா மாற்றமும் நல்லதில்லை. சில நேரங்களில் நிலைத்தன்மைதான் பெரிய பலம். அதனால எப்போது மாறணும், எப்போது நிலை நிற்கணும் என்பதை கற்றுக்கொண்டா வாழ்க்கை பேலன்ஸ் ஆகும். மிதுனம் ராசி மக்கள் பேசும் திறன் பற்றி சொல்லவே வேண்டாம். அது அவர்களோட பெரிய ஆயுதம். ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், எப்படி மற்றவர்களை நம்ப வைக்கணும் என்று இவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவர்களுக்கு ஊடகம், கற்றல், வியாபாரம் போன்ற துறைகளில் பெரிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்த பேசும் திறன் தவறான வழியிலும் போகலாம். தேவையில்லாத வாக்குவாதம், ரகசியம் வெளியே போகுதல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால எப்போது பேசணும், எப்போது மௌனமாயிருக்கணும் என்பதாய் தெரிஞ்சுக்கணும். இவர்களோட மனநிலை பற்றி இன்னொரு உண்மை என்னன்னா, இவர்கள் வெளியில் சந்தோஷமா இருப்பது போல காட்டுவாங்க. ஆனா உள்ளுக்குள் சில நேரங்களில் ரொம்ப தனிமையா உணருவாங்க. யாரும் என்னை முழுசா புரிஞ்சுக்கலை என்ற எண்ணம் வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, தங்களை தாங்களே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எல்லாரிடமும் புரிதல் எதிர்பார்க்க வேண்டாம். தன்னம்பிக்கைதான் இவர்களுக்கு பெரிய துணை. ஆன்மீகமாக பார்த்தாலும் மிதுனம் ராசி மக்கள் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ஏன்னா இவர்களோட சிந்தனை ஆழம் அதிகம். சரியான வழியில் திருப்பினா பெரிய ஞானம் கிடைக்கும். தினமும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனிச்சிருந்தாலே மனசு சீராகும். ஜபம், தியானம் இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப உதவும்.
மிதுனம் ராசி மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எப்போது வரும் தெரியுமா? அவர்கள் தங்களோட சிந்தனையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட நாளிலிருந்துதான். அதுவரை வாழ்க்கை சின்ன சின்ன மாற்றங்களால் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க மனசு உங்க கையில் இருக்கணும். அதுதான் உங்களை நடத்தக்கூடாது, நீங்க தான் அதை நடத்தணும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும். உங்க திறமை, உங்க புத்தி எல்லாம் சேர்ந்து உங்களை மிக உயரம் கொண்டு போயிடும். நீங்க மிதுனம் ராசியா? அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, நீங்க சாதாரணமானவர்கள் இல்ல. உங்களுக்குள் இருக்கும் திறமை ரொம்ப பெரியது. அதை சரியான திசையில் பயன்படுத்துங்க. அப்புறம் என்னாகும் தெரியுமா? நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும். வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதுதான் உண்மையான வெற்றி. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்க. நீங்கள் மிதுனம் ராசியா என்று சொல்லுங்க. அடுத்த எந்த ராசி பற்றி பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் அதையும் கண்டிப்பா பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.